அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. ஆனால் சிங்கத்தின் கால்கள் பழுதும் படவில்லை, சீற்றம் தான் அதிகமாக்கிக் கொண்டே இருக்கிறது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆவேசமாக பேசியுள்ளார். 10.5 பெறுவதற்கு ஒரு கடுமையான போராட்டத்தை செய்வோம், அதனுடைய அறிவிப்பு வரும் என்று அந்த மாநாட்டு மேடையிலே நான் முழங்கினேன். பேசல, முழங்கினேன். புரியுதா? பேசல. அதாவது ஒருத்தர் சொன்னாரு காலைல, சுப்பிரமணிய ஐயர், வயசு ஒரு 75-80 இருக்கும், 78. அவர் என்ன சொன்னார்? சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதில்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு திருப்பி சொன்னேன், சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவே இல்லை, அப்புறம் சீற்றம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு அவரு சொன்னார். அப்ப சொன்னார் அவர், ஐயா ஐயான்னா ஐயா தான் அப்படின்னார். ஐயான்னா ஐயா தான் சொன்னார். ஆக சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை, சீற்றம் அதிகமாக கொண்டே இருக்கிறது. ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம், அந்த எண்ணம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.